நீலாம் வரும்போது நான்லாம் நல்லவன்டா, நான் வளர்க்க தப்பே இல்லை மச்சான். நானே உன்னை பார்த்து பேசணும்னு இருந்தேன். பரவாயில்ல, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீயே வந்துட்ட. உன் தங்கச்சி அனிதாவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. சரி, நீ என்ன பண்ணுற, உங்கள் அப்பா கிட்ட சொல்லி எங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஏற்பாடு பண்ணுறேன்டா. உனக்கு பால் ஊற்ற ஏற்பாடு எத்தனை பாண்டியா, உன் பகல் கனவு பலிக்காதுடா. உன் ஆசைக்கு தினமும் தேவை ஒரு பொண்ணு. உன் எண்ணம் நிறைவேறிச்சுன்னா அவங்கள காஞ்ச மலை போல தூக்கி எறிஞ்சிருவேன். அந்த மாதிரி என் தங்கச்சி அடைய நினைக்கிறியா? இங்கப்பா, இனிமேல் அவன் நெருங்க விட மாட்டான், உன்னையும் அழிக்காம விட மாட்டான். மச்சான், உன் தங்கச்சி என்கிட்ட நெருங்க விட மாட்டியா? அவன் ஏற்கனவே என்கிட்ட நெருங்கி வந்துட்டாடா. கூடிய சீக்கிரத்திலேயே உன் கையால நீ தாலி எடுத்து கொடுக்க, அதை நான் உன் தங்கச்சி அனிதா காலத்தில் கட்ட தான்டா போறேன். தேவையெல்லாம் பேசிட்டு இல்லாம பசியோடு இருக்கிற அந்த மச்சானுக்கு வட பாயாசத்தோட விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. நீ சொல்ற மாதிரி என் தங்கச்சிக்கு கல்யாணத்தை பண்ணத்தான் போறேன், தாலியை என் கையால எடுத்து கொடுக்கத்தான் போறேன். ஆனா மாப்பிள்ள நீ இல்ல. தங்கராசு, நான் மோசமானவன் தான், ஆனா உன் தங்கச்சி அனிதா விஷயத்துல அப்படி கிடையாது. அவளை நான் உண்மையா காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை நம்புப்பா. இந்த ஊருக்கே தெரியும்டா. நீ வந்து உயிருக்கு காலையில சொன்னா யார நம்ப வேணாண்டா. என்னையும் அனிதாவும் பிரிக்கணும்னு யாரு நினைச்சாலும் குடும்பத்தோட அழிச்சிருவேன். இங்கப்பா, கூடிய சீக்கிரத்துல உன் தங்கச்சி எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. உன் தங்கச்சி என்னோட மயில்ற. அவன் என் வீட்டுல தான் தோகை விரிச்சு ஆடணுமே தவிர மற்ற எவன் வீட்லயும் இருக்கக்கூடாது. நாளைக்கே உன் வீட்டுக்கு வரேன், தயாராயிரு. போடா, நாளைக்கு பொண்ணு கேட்டு என் வீட்டு பக்கம் வந்து பாரு, அப்புறம் இருக்கு. என் வீட்டு மயில எங்க பறக்கணும் எனக்கு தெரியும்டா, நீ ஒன்றும் சொல்லாத. போடு.